இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மைசூர்ல இருந்து சென்னைக்கு போய் சில ஆபீஸ் வேலைகள் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா என் மனசு கேட்காம இங்க கிளம்பி வந்துட்டேன். அங்க மேனேஜர் ஏதோ உன் கையெழுத்து வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நீயும் ஜெயதேவும் அங்க போய் என்னன்னு பாக்குறீங்க? எப்ப போகணும் மாமா? உடனே இன்னைக்கே கிளம்பணும். அங்க ஏதோ கணக்கு வழக்கு பத்தி எல்லாம் பேசணும்னு சொன்னாரு. நான் தான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். ஆனா அதுக்கு எதுக்கு மாமா நீங்க இவ்வளவு தயங்குறீங்க? நாங்க இன்னைக்கே கூட கிளம்புறோம். என்ன அரவிந்தா? கிளம்பலாங்க. அங்க போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன்பா. சரி, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. வாங்க. தோட தொலைச்சிட்டு நிக்கிற உனக்கு வெக்கமா இல்லையா? தேடி கொடுக்க எனக்கு தம் இல்லைன்னு சொல்லு. உனக்கு தோட காப்பாத்திக்க அறிவு இல்லைன்னு சொல்லு. வாழைப்பழத்தை கழுவி சாப்பிடுற மூஞ்சியும் நீயும். சீப்ப ஏடிஎம் மிஷின்ல ஆதார் கார்டு வச்சு பணம் எடுக்க முடியுமான்னு தேடு. என்ன பார்த்து அப்படியே சொல்ற? கோயில் படினால. போதும் போதும் நிறுத்து. உன் தோடு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? நிஜமாவா? ஹாய், என்னோட இயரிங்ஸ். தேங்க்ஸ். எனக்கு ஒன்றும் தேவையில்ல உன் வெட்டி தேங்க்ஸ். சாரி. சாரிலாம் வேண்டாம். நான் ஒரு இன்டெலிஜென்ட்ங்கிறத ஒத்துக்கோ. பரவாயில்ல, உனக்கும் அறிவு இருக்கு. அப்போ எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வரீங்க? அதான் நான் ஒத்துக்கிட்டேன்ல. என்ன ஒத்துக்கிட்ட? எனக்கு அறிவு இல்லைனா? அது இல்ல விவேக். ஆமா, உங்க அண்ணன் உன்னை கூப்பிடுறான், போ. சரிம்மா, அப்புறமா வந்து நான் பாத்துக்கிறேன். ஏய் நில்லு. என்ன என் பையன் கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? இல்ல, அது என்னோட இயரிங். அவன்கிட்ட என்ன ரொம்ப உரிமை எடுத்துக்கிற? கொஞ்சம் லிமிட்டா இருக்க கத்துக்க. உன் அக்கா மாதிரி நீயும் லேண்ட் போட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரலான்னு பாக்குறியா? ஹலோ, கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. எனக்கு அந்த மாதிரி ஆசையும் இல்ல, அதோட எனக்கு அந்த தேவையும் இல்ல. நீங்க ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இவங்க எல்லாரும் ஒரே மீட்டர்ல தான் இருக்காங்க சித்தி. எவ்வளவு திமிரு பாருங்களேன். அடக்குறேன். இதுங்களோட திமிரு மொத்தமா அடக்கி காட்டுறேன். சொல்லுங்க தாத்தா. இப்ப நாம எல்லாரும் நானிக்காக ஒரு கேம் ஆட போறோம். என்ன கேம் தாத்தா? நாம எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாட போறோம். பாத்தியா ஹன்சிகா, இந்த லக்ஷ்மிய மித்ரா கல்யாணம் பண்ணிக்கிட்டதையே நம்ம தலைவலியா நினைச்சிட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் விளையாட்டு தான் ஒரு கேடு. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து சித்தி. என்ன பண்றது? போங்க, எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்குங்க. நானே கண்டுபிடிப்பான். போங்க போங்க. சரி வா. போமா, நீங்களும் போங்கம்மா. வேற வழி இல்ல, வாங்க சித்தி. இப்ப நீ எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். ஓகே தாத்தா. மித்ரா தாத்தா, நாம ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீயும் போய் ஒளிஞ்சிக்க சீக்கிரம். கம் ஆன் மேன், கோ கோ. ரெடி? இப்ப நான் வர போறேன். 1 2 3
ரதா, வா வா. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கேன். மித்ரா, இப்ப நீ எல்லார் முன்னாடியும் லட்சுமி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற. தாத்தா, நீ எவ்வளவு விரும்புறன்னு தெரியணும். உன்னதான் மித்ரா, உன் ஒய்ஃபு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி உன் அன்பை வெளிப்படுத்து. கமான் அண்ணா. கம் ஆன், சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. கம் ஆன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. cheer up, cheer up. கம் ஆன் அண்ணா. ஓகே ஓகே. I love you. I love you. I love you. ஹேய், ப்ரப்போஸ் பண்றதுனா இதுதானா? முட்டி போட்டு உட்காந்து உனக்குள்ள இருக்கிற மொத்த காதல் அவளுக்கு தெரியற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு. கம் ஆன், ப்ரப்போஸ் பண்ணு. மாமா ஒரு நிமிஷம். மாமா, இந்த பூவை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. வாங்கிக்கோங்க மாமா. லக்ஷ்மி, உன்னை எனக்கு வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும்.